வணக்கம், நான் உங்க ராதிகா ராமச்சந்திரன் பேசுறேன். வெல்கம் டு டான்ஜர் கிச்சன். இப்போ சம்மர் வந்துடுது, எல்லாரும் பானை தண்ணி குடிப்பாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் தண்ணியை குடிச்சா தொண்டை கட்டிக்கிறது, பானை தண்ணி தான் ஆப்டு. பானையை எப்படி பழக்கிறது, ஸ்மெல்லு, இந்த மண் ஸ்மெல் இல்லாம எப்படி அதை நம்ம பழக்கலாங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க. புது பானை வாங்கினீங்கன்னா பழைய பானையில ஸ்மெல் வராது. புது பானையில தண்ணி ஊற்றினா உடனே இந்த மண் வாசனை வரும். இந்த புது பானையை ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியில வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு நார் எடுத்து நல்லா உள்ள அதால தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு நான் கொட்டுறேன் பாருங்க, அதுல எவ்வளவு அழுக்கு வருது பாருங்க, எவ்வளவு அழுக்கா வருது மண்ணு. இதை இந்த மாதிரி ஒரு 2-3 தரம் வாஷ் பண்ணிடணும். இந்த பானை வாங்கும்போது இது பாருங்க, இப்படி இப்படி தட்டினா சவுண்டு வித்தியாசத்துலயே நமக்கு தெரியும் பானை ஓட்டையா ஓட்டை இல்லையான்னு. அதனால தட்டி யூனிஃபார்மா இருக்கா சவுண்டு அப்படின்னு தட்டி பாருங்க. இப்போ நல்ல கொதிக்கிற வெந்நீர் இதுல ஊத்திட்டேன், நல்லா ஃபுல்லா ஊத்திடுறேன். இந்த கொதிக்கிற வெண்ணெய் பானையில ஒரு 3 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் கொட்டிட்டு திரும்ப ஒரு தரம் பானையில கொதிக்கிற வெந்நீரை ஊத்தி 3 மணி நேரம் கழிச்சு ஊத்திடுங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற குடிக்கிற தண்ணி ஊத்திக்கலாம். இந்த பானையை இன்னும் அடியில மண்ணை போட்டு அது மேல வைக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் அடியில வச்சுட்டு அது மேல பானை வைங்க. இல்லைன்னா பானையில தண்ணி சொட்டி வழிஞ்சு விடும். தண்ணி சொட்டதேன்னு சொல்லிட்டு அடியில் இதை ஒய் செம்மண்ட் அதெல்லாம் போட்டீங்கன்னா பானை தண்ணி சில்லுன்னு இருக்காது. பானை கொஞ்சம் இட்டு சொட்டதான் சொட்டும். அதனால அடியில் இந்த மாதிரி வச்சா அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை அதை எடுத்து கொட்டிடலாம். பானையை 2 நாளைக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணும்போது இந்த தேங்காய் நாரை வச்சு கிளீன் பண்ணுங்க. இந்த மாதிரி விம் பார்லாம் போட்டு கிளீன் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஒட்டிடும். அதனால போரஸ் இருக்கும், ஓட்ட ஓட்டையா இருக்கும் உள்ளுக்குள்ள மண்ணில். அதுல போய் விம் பார் தாங்கிடும். அதனால முடிஞ்ச மட்டும் லிக்விட் சோப்பு கொஞ்சமா போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கிளீன் பண்ணிடுங்க, இல்லைன்னா அந்த தண்ணியில வந்துடும். அதுக்கப்புறம் இதுல தண்ணியில வெட்டி வேரோ இல்லைன்னா அந்த பன்னீர் ரோஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஏதாவது ஒரு துணியில நல்லா கட்டி அதில் போட்டு வச்சிங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். இந்த தண்ணி 2 தடவை வெந்நீர் வச்சுட்டு நம்ம கொட்டுறதுனால அவ்வளோ மண் வாசனை வராது. டைரக்டா நம்ம யூஸ் பண்ணினோம்னா, இதெல்லாம் பண்ணாம வெந்நீர்லாம் ஊற்றாம அப்படியே டேப்ல இருந்து பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா 2-3 நாளைக்கு மண் வாசனை வந்துதான் இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள சின்ன சின்ன ஹோல் கண்ணுக்கு தெரியாத இடத்துலாம் மண் இருக்கும். நீங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள இந்த வெட்டி வேரை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு துணியாலே கட்டுங்க. கயிறு கீறு போட்டீங்கன்னா அந்த கயரோட ஸ்மெல் இறங்கிடும். இந்த துணியிலேயே கொஞ்சம் கட் பண்ணி முடிச்சு போட்டு அதில் போட்டுருங்க. இதே மாதிரி நீங்க ஏலக்காவோ இல்லை பன்னீர் ரோஸோ இல்லைன்னா உங்களுக்கு துளசி பிடிக்குன்னா துளசியோ கட்டி தண்ணியில போட்டுடலாம். அது உடம்பு நல்லது, நல்ல வாசனை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு துணியை நல்லா புழிஞ்சு பானை மேல சுத்தி விட்டுடலாம். பானை மேல இத்து புது பானைனால கொஞ்சம் தண்ணி வரத்தா வரும். இந்த அப்பப்ப எடுத்து புழிஞ்சு திரும்ப அதில் சுத்தி விட்டுக்கலாம். இந்த சம்மருக்கு நீங்க பானை தண்ணியை ட்ரை பண்ணி பாருங்க. புது பானை வாங்கி ஃப்ரிட்ஜ் தண்ணியெல்லாம் குழந்தைங்களுக்கு செட் ஆகாது, சளி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி பானையை வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணினா உடம்புக்கு நல்லது. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், வேற ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காம டான்ஜர் கிச்சன் சேனல் போங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. நம்ம அடுத்த ரெசிபியில நான் உங்களுக்கு